ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன vlog. அதாவது லாக்டவுன் டைமில் வந்துட்டு ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாருமே டிஃபன் ஒன்றா குக் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அதை தான் வந்து ஒரு சின்ன vlog-ஆக எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு கொழுக்கட்டைக்கு 1 கப் கடலைப்பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்துட்டேன். அண்டு குழிப்பணியாரத்துக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, கேரட், பச்சை மிளகாலாம் அரிஞ்சு வச்சுட்டேன். கொழுக்கட்டை ஸ்டஃபிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி பிட்ஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொரப்பாக வந்துட்டு இப்படி எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு தேங்காய் திருவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே ஜாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சு வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ கொழுக்கட்டை ஸ்டஃபிங்க்கு வந்துட்டு நான் வந்து வெள்ளை பாகு வந்து காய்ச்சிக்கிறதுக்காக 3/4 கப் தண்ணி, 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். துருவின வெல்லம் சேர்த்து நல்லா பாகுகிற வரைக்கும் காய்ச்சிக்கணும். அது கொஞ்சம் கெட்டியானதும் உப்பு சேர்த்துக்கிறேன். பாகு நல்லா கெட்டியாகி உங்களுக்கு திக்கானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த தேங்காய், கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அது நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறணும். ஸோ அது கூடவே வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஸ்டஃபிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ரெசிபிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நானே எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறோம். மேல் மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி நல்லா மாவு பிசைஞ்சாச்சு கொழுக்கட்டை மாவு. இந்த மாதிரி போர் அடிக்கும் போதோ இல்லை ஈவினிங் டைமில் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணும், இப்போ தனியாக செய்ய முடியலனாக்கா இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து செய்யும் போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு நல்லாவே டைம் பாஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்துட்டு கொழுக்கட்டை அச்சில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மேல் மாவு வந்துட்டு நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணம் இருக்கும் இல்லையா அதையும் உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் மாவு மேலே வச்சு அப்படியே சீல் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி மீதி மாவுலேயும் வந்துட்டு நான் கொழுக்கட்டை செஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு இட்லி பானையில் வச்சு அடுக்கியாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சம் மாவு இருந்தது, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. லாக்டவுன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே போராக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து குக் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது நீங்கள் விளையாடுறது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. நான் அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் செஞ்சேன். ஏன்னாக்கா ஒரு ஸ்டஃபிங் வச்சு 2 டிஷ் பண்ணலான்ட்டு பாதி கொழுக்கட்டை பண்ணியாச்சு. மீதி வந்து அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் சுசியம் செய்கிறதுக்காக, அதாவது சொயா உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் 1 கப் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கிறேன். என் கொழுக்கட்டை இந்த சொயா உருண்டை ரெண்டுமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக அந்த அளவு இதெல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு நல்லா மாவு திக்காக ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த உருண்டையை வந்துட்டு ஒன்று அந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துட வேண்டியதான் எண்ணெயில். நல்லா மொறு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. நீங்கள் தனித்தனி ரெசிபீஸாக செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சுக்கிட்டு 2-3 ரெசிபீஸ் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். கொழுக்கட்டை சுசியம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா காரக்குழி பணியாரத்துக்கு நான் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 4 கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும்.
பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி அண்ட் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு நான் ஒரு 3 சின்ன சைஸில் மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன கேரட் பொடியாக நறுக்குனது, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஏன்னா குழிப்பணியாரத்தில் ஊற்றும் போது திரும்ப அது வேகும். ஜஸ்ட் சும்மா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எவ்வளோ திக்காக இருக்குன்னு தெரியும். ஸோ பணியாரம் மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் அண்ட் ஊற்றுற பதத்துலேயும் இருக்கணும். இது அது கரெக்டாக இருக்கும். வந்து பணியார சட்டியில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்துட்டு அதில் ஊற்றி ஒரு பக்கம் வேக விட்டு அப்புறமா திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். எப்போவுமே நடுவில் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. 2 பக்கம் குக் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். ஸோ இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. கொழுக்கட்டை, சோயா உருண்டை அண்ட் குழி பணியாரம். இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் மதியானம் வச்ச சாம்பார் இருந்தது, அதை தான் வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டைமில் சட்னி கூட பண்ணிக்கலாம். பட் இருக்கிறத வச்சு சாப்பிட்ணுன்றதுக்காக நாங்கள் சாம்பாரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோதான் எங்களோட சின்ன டீ டைம் டிஃபன் ரெசிபி. கொழுக்கட்டை, சோயா உருண்டை, காரக்குழி பணியாரம் இட்லி மாவு வச்சு பண்ணுது அண்ட் சாம்பார் வந்துட்டு மதியம் வச்சோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பூண்டு பொடி. இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழி பணியாரத்துக்கு. எப்போவுமே நம்ம சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்போம். பட் இந்த லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து குக் பண்ணி இப்படி ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சின்ன டிஃபன் மாதிரி சாப்பிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அண்ட் டைம் போகிறதும் தெரியாது. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.